I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged episode. நேற்று தினத்துல we saw, do not let your heart turn away from God. கர்த்தரிடமிருந்து உங்களோட இருதயத்தை திருப்பும்படிக்கு எந்த காரியத்தையும் அனுமதிக்காதீர்கள் என்று நேற்று பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 2ல அதோட கண்டினியூவேஷனை தான் நம்ம பார்க்க போறோம். We saw how Solomon வந்து தேவன் கூடாது, அந்நிய நுகத்தோட பிணைக்கப்படாதன்னு சொல்லியும் சாலமன் வந்து எப்படி அந்நிய நுகத்தோட பிணைக்கப்பட்டாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். படுறதுனால என்ன கான்சிக்வன்ஸ் சாலமன் ஃபேஸ் பண்ணாருன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நோ மேட்டர் சாலமன் எவ்வளோ ஞானியாக இருந்தாலும் ஒரு சின்ன வீக்னஸ் வந்து சாலமனை என்ன பண்ணிடுச்சு, தேவனுக்கு எதிராக திருப்பி விட்டுச்சு. தேவனுக்கு எதிராக தன்னோட இருதயத்தை, சாலமனோட இருதயத்தை திருப்பி விட்டுருச்சு. கரெக்டா? சாலமனுக்கு தேவன் வந்து முதல்ல இருந்து ஒரு கட்டளை கொடுத்துருப்பாருங்க. 1 Kings 3:14, 1 ராஜாக்கள் 3:14 அதிகாரம் 14 என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ என்னோட வழிகளை நட, என்னோட கட்டளையை கை கொள்ளு, அப்படின்லாம் நீ பண்ணும்போது நான் உன்னோட நாட்களை நீடிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. He will keep commanding the throughout. ஒரு வாட்டியில 2 வாட்டியில சொல்லிக்கிட்டே இருப்பாரு, வார்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நம்ம பேரண்ட்ஸ் கூட அப்படி தானே, நம்மளுக்கு ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் நம்ம போய் தவறு செஞ்சு நம்ம எந்த ஒரு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணிடக்கூடாது, எந்த ஒரு பனிஷ்மெண்ட் ஃபேஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம எந்த ஒரு கஷ்டமான நிலைமைக்குள்ளே போயிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தகப்பனை போல தாவீது இருந்ததுன்னா தாவீது சொல்லிக்கிட்டே இருந்திருப்பானா இருக்கும் சாலமனுக்கு. தாவீது மறித்து போயிட்டாரு, சாலமன் ராஜா ஆயிட்டாரு. ஸோ தேவன் சொல்றாரு, ஒரு தகப்பனை போல சாலமனுக்கு சொல்லிட்டு இருக்க, பண்ணாத, நீ இப்படி பண்ணு, நீ என்னோட வழிகளை நட, என்னோட கட்டளைகளை கை கொள்ளு, இப்படி இருன்னு சொல்லி இப்படி பண்ணும்போது அவனோட நாட்களை நீடிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. பட் நேற்று தான் நம்ம பார்த்தோமே, சாலமன் வந்து அதில் ஃபெயில் ஆயிட்டாருன்ட்டு. ஸோ அது ஃபெயில் ஆனதுனால சாலமன் ஃபேஸ் பண்ணது என்னன்றது நம்ம பார்ப்போமா? 1 ராஜாக்கள் 11 அதிகாரம் 6 வாசிக்கலாம். தமிழில் வாசிப்போம். முதலாவது ஓகே, 5th வாசிக்கலாம். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அமோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இங்கிலீஷ்ல வாசிப்போம். 1 Kings 11:5-6. For Solomon went after Ashtaroth, the goddess of Sidonians, and after Milcom, the abomination of the Ammonites. Solomon did evil in the sight of the Lord and did not fully follow the Lord as did his father David. அப்படியே வாசித்துக்கிட்டே போலாம். 7. அப்பொழுது சாலமன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் ஆமோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலேக்குக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபங்காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியூரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். Englishless. Then Solomon built a high place for Chemosh, the abomination of Moab, on the hill that is east of Jerusalem, and for Molech, the abomination of the people of Ammon. And he did likewise for all his foreign wives who burned incense and sacrificed to the Lord. Solomon வந்து எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டாரு பாருங்களேன். He went behind the other so-called gods, small g. ஓகேவா? சாலமன் யாருன்னா, he knows how mighty and true the true ones are. Adonais are Yahwehs. ஓகே, ஏன்னா தாவீதை நடத்தின விதம்லாம் சாலமனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் சாலமனை முன்குறித்தது தேவன்னு தெரிஞ்சிருக்கும். சாலமனை இத்தனைக்கும் சாலமனுக்கு தரிசனமானாரே அவ்வளோ வாட்டி, அந்த ஆலயத்தை கட்டும்போது தரிசனமானாரே, அவ்வளோ காரியங்கள் சொன்னாரே. அப்படி இருந்தும் சாலமன் என்ன பண்ணிடுறாரு, அவரோட ஆசைக்கு இடம் கொடுத்ததுனால அந்த ஆசை என்ன பண்ணுது, அந்த ஆசை என்னது, அந்த ஸ்திரீகள், அந்த ஆசை குட்டி போட்டு என்ன ஆகுது, அந்த ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, சாலமோனுடைய இருதயத்தை மற்ற அந்நிய தேவர்களுக்கு பக்கம் சாய பண்ணிடுறாங்க. கரெக்டா? ஸோ Solomon gave his heart first to his desire. ஆசைக்கு இடம் கொடுத்தாரு.
அந்த ஆசை தேவன் வேணாம்னு சொல்லியிருந்த போதும் அந்த ஆசையே பிடிச்சிக்கிட்டு அந்த ஆசை என்ன பண்ணுது, தேவன் கிட்ட இருந்து சாலமனை விலக்கி காக்குது. ஸோ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசைகள் என்ன உங்களுக்குள்ள இருக்கு? இது படிக்கும்போது உங்களுக்குள்ள அந்த ஒரு பாரம் இருக்கணும். ஐயோ சாலமன் he was very wise. தாவீதோட காலத்துல கூட தாவீதை சுத்தி போரு, சண்டை, பிரச்சனை, போராட்டமே இருக்கும். தாவீது எப்படா தாவீதுக்கு எப்படி இந்த ஒரு வாட்டியும் ஐயோ இப்போ செத்துருவோமா, அப்போ செத்துருவோமா, ஐயோ இப்போ என்னோட எனிமீஸ் வந்து நான் கொன்னுடுவாங்களா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கூட இந்த வசனத்துல எப்படி இருந்திருக்கு பாத்தீங்களா? தாவீது தன் தகப்பனாகிய தாவீது தேவனை பூரணமாய் பற்றினது போல இல்லாமல், ஸோ தாவீது தேவனை பூரணமாய் பின்பற்றி இருக்கிறார். கம்ப்ளீட்டா he was loyal to God. ஃபுல்லா எஸ் டேவிட் sinned, பட் பாவம் பண்ணியும் தாவீது தேவன் கிட்ட தான் போனாரே தவிர வேற ஏதோ அதை மறைச்சுக்கிட்டு வேற அப்படி பண்ணல. ஓகே, ஸோ என்ன ஆகுது, சாலமன் வந்து இந்த மாதிரி பத்சீபா இடத்துல தாவீது பண்ண பாவம் மாதிரி பண்ணலனாலும் சாலமன் என்ன பண்ணிடுறாரு, டைரக்டா தேவனுக்கே பாவம். he was not loyal to God. he didn't fully follow God. தேவனை பூரணமாய் பின்பற்றாமல் தேவனுக்கு அருவருப்பாகிய காரியங்களை தேவன் கண்களுக்கு முன் பொல்லாப்பை செய்து கொண்டிருந்தான் சாலமன். ஸோ இட் இஸ் குவைட் அ ட்ராஜடி ஸ்டோரி, கரெக்டா? ஸோ இன்றைக்கு உங்களுக்கு மேபி ஒரு ஆசை இருக்கலாம், இந்த ஆசை தேவனுக்கு பிரியம் இல்லாததுன்னு கூட உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இட்ஸ் நாட் only about women or a man. I'm covering up every areas. For example, ஆண்டவர் இந்த காலேஜ்ல நான் படிக்க வேணாம்னு தானே சொல்றாரு போல, உங்களை இந்த காலேஜ்ல படிக்க இல்லை எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும் நீங்க இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு இந்த ஃப்ரெண்டோட உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், இல்லை எனக்கு இந்த ஃப்ரெண்ட் தான் வேணும். ஆண்டவர் சொல்றாரு ஃபோன்ல இன்ஸ்டாகிராம் வேணாம் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராம் வேணும். இல்லை ஃபோன்ல ரீல்ஸ் பார்க்காத, எனக்கு சொன்னார் ரீல்ஸ் பார்க்காதன்னு சொன்னார், இல்லை நான் ரீல்ஸ் பார்ப்பேன் அப்படின்னா நம்மளோட இருதயம் தேவனிடத்துல இருந்து விலகி நம்ம தேவனுக்கு முன்பாக பொல்லாப்பை செய்கிற ஒரு மனிதராக மாறிவிடும். இன்றைக்கு ஆண்டவருக்கு எதிராக உங்களுக்குள்ள எந்த ஆசை வாஞ்ச இருந்தாலும் தேவனோட பாதத்துல நீங்க வைங்க. தேவனுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு தேவன் கிட்ட மீண்டும் திரும்பும்படி, தேவனை பின்பற்றும்படிக்கு நம்மளோட இருதயங்களை நாம் சரி செய்வோம். வாங்க ஜெபிக்கலாம். சாரி ஏசப்பா, change my heart, oh God, make it ever true. Change my heart, oh God, may I be like you. Change my heart, oh God, make it ever true, God. Change my heart, oh God, may I be like you. You are the potter, I am the clay. Make me and mold me, this is what I pray. You are the potter, I am the clay. Make me and mold me, this is what I pray. Change my heart, oh God, make it ever true, oh Jesus. Change my heart, oh God, may I be like you, oh Jesus.
நன்றி ஆண்டவரே அப்பா. எங்களோட இருதயங்களை உங்க கிட்ட இருந்து அப்பா விலக்கும்படிக்கு எந்த காரியமும் மனிதனும் எமோஷன்ஸ் எது எங்களுக்குள்ள வந்தாலும் தேவர் நீர் எங்களுக்கு அந்த வல்லமையை தாங்க அதை மேற்கொள்ள அப்பா. உங்களை விட்டு நாங்கள் விலகக்கூடாது. பூரணமா எங்களை நேசிக்க, டு பி ஃபுல்லி டிவோட்டட் டு யூ லார்ட். எந்த ஒரு விக்கிரக காரியம், விக்கிரகம்னா வெறும் மற்ற ரிலிஜன் அது கிடையாதுங்க. தேவனுக்கு மேல நீங்க எதை வைத்தாலும் விக்கிரகம் அப்பா. அந்த எந்த காரியங்களா இருந்தாலும் அதை விட்டு மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. நாளைக்கு கடைசியா இந்த ஒரு டாபிக்ல கடைசியா ஒரு விஷயத்தை பார்த்துட்டு we will go on to the other thing. God bless.